நீங்கள் செய்கிற கொழுக்கட்டை எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கணுமா, அச்சு இல்லாமல் கொழுக்கட்டை செய்யணுமா? அப்போ நான் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிலோ கணக்கில் கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு ஏற்றாற் போல் நம்ம இப்போ எள்ளு பூரணம் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த பூரணத்துக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளுன்னு உங்ககிட்ட எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த எள்ளை நம்ம வெறும் கடாயில் ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எள்ளு நல்லா படப்படான்னு வெடிக்கும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எள்ளு பூரணத்துக்கு நம்ம கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்க போகிறோம். நான் இப்போ நம்ம எடுத்த அந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காவை லேசாக இளஞ்சூட்டில் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எள்ளு பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காயும் எள்ளும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த எள்ளு பூரணத்துக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நல்ல நயமான வெல்லங்க, அதனால் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாங்குகிற வெல்லத்தில் கல் மண் இருக்குதுன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அந்த இதை சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. போட்டிருக்க வெல்லம் எல்லாம் நல்லா உருகி அந்த தேங்காய் எள்ளு எல்லாமே ஒன்று நல்லா கலந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் தொட்டு பார்த்தாலே அது உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இந்த 2 பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. இது முக்கியமான பொருள். இது எதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளரோட கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று ஸ்பூனில் கலந்துக்கோங்க, அப்படி இல்லைனா கை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாவு எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா, நம்ம சேர்க்குற அந்த அரிசி மாவு கூட இது சேர்க்க போகிறோம். இந்த மாவு சேர்க்கறதுனால நம்ம செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த மேல் மாவு காஞ்சி போகாமல் ட்ரை ஆகாமல் இருக்க இந்த 2 மாவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம 1 கப் மாவு எடுத்தோன்னா 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சேர்க்குறது ரொம்ப அவசியங்க. இதனால நம்ம செய்கிற கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றிருக்கிற இந்த தண்ணி லேசாக சூடாக ஏற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா மாவு கோதுமை மாவு கரைசலை இது போல் கரண்டியை கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றிருக்கிற இந்த தண்ணி நல்லா சூடு ஏறி நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாவு நல்லா இது போல் நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலந்து விட அந்த மாவு நல்லா அந்த தண்ணியோட கலந்து வரும். இப்போ இந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு வருங்க. நான் 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இருந்ததுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வேணால் நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சிலரோட மாவுக்கு அந்த தண்ணி கூட குறைச்சல தேவைப்படலாம். இப்போ இதை நல்லா அந்த கடாயோட சூட்லேயே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு எல்லாமே பாருங்கள் நல்லா ஒன்று திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சூட்லேயே இந்த மாவு நல்லாவே வெந்து வருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா லேசாக சூடு இருக்கும்போது இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை பிசைகிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவு வெதுன்னு சூட்டில் இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் எண்ணெயோட பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இது கூட லேசாக உங்கள் கையை ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு மாவில் கை போடவே ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது போல் செஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப ஆறிடுச்சுன்னா நமக்கு பிசைகிறதுக்கு வாட்டம் வராது. அதனால எல்லாம் சூட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் கையில் தண்ணியும் தொட்டுட்டு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே சூடு குறைஞ்சி இருக்கும். இப்போ இந்த மாவு உருண்டைகளை இது போல் உங்களுக்கு எப்படி தேவையோ அது போல் குட்டி குட்டியாவோ இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ்லேயோ உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா இது போல் உருட்டி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லாவே உங்களுக்கு கொழுக்கட்டை ஷேப் கையிலே வரும்னா இது போல் நீங்கள் தட்டி எடுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த மாவு நல்லா நீங்கள் எப்படி ஷேப் எடுக்கிறீங்களோ அது போல் விரிஞ்சு கொடுக்கும்.
இப்போ இந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் 2 விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த 2 விதமான கொழுக்கட்டைக்கும் நம்ம எதுவும் தேய்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க ஒரு டம்ளர் இருந்தால் போதும். அச்சு இல்லாமல் ரொம்ப சுலபமாக இந்த கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு தேவையான மேல் மாவு, எள்ளு பூரணம் எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லாமே நல்லா சூடு இல்லாமல் ஆறி போய் இருக்கணும். அது போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அந்த தட்டை இது போல் கவிழ்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை இது போல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இலையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை இதில் ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த உருண்டையை வச்சுட்டு இதுக்கும் மேலே நம்ம ஒரு வாழை இலை அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் இருந்தால் அதை வச்சு விட்டுருங்க. உங்கள்கிட்ட இருக்க இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாவு உருண்டைக்கு மேலே வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் சுற்றி நல்லா ரொட்டேட் பண்ணி ஈவனாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவு எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி திரண்டு வரும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர வரைக்கும் இது போல் டம்ளர் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாவில் நம்ம நடுவில் பூரணம் ஃபில் பண்ணிக்கலாம். பூரணம் கொஞ்சம் அதிகமாகவே ஃபில் பண்ணிவிட்டு இந்த வாழை இலையை உங்கள் கைகளில் எடுத்து இந்த மாவை இது போல் ஒட்டி எடுத்திங்கன்னா அழகான இந்த கொழுக்கட்டை கிடச்சிரும். இப்போ இதோட ஓரப்பகுதிகளை உங்கள் கைகளால் ஒட்டி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இதில் எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டம்ளரோட விளிம்பு பகுதி யூஸ் பண்ணி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேண்டான்னா இதை நீங்கள் செய்ய தேவையில்லை. இது போல் நம்ம செஞ்சிடலாங்க. நம்ம அச்சு கொழுக்கட்டையிலலாம் நமக்கு டிசைன் இருக்கும். அது போல் டிசைன் வேணும் அப்படின்னா உங்களோட கைகளால் இந்த கொழுக்கட்டையோட ஓரப்பகுதிகளை வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி உள் சைடாக மடித்து கொடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம கடையில் வாங்குகிற அச்சில் செஞ்ச கொழுக்கட்டை மாதிரியே இந்த கொழுக்கட்டையும் நமக்கு கிடைக்கும். நம்ம கையிலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுவரையும் நான் சொன்ன இந்த கொழுக்கட்டை ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு டைப்பில் இருக்கிற கொழுக்கட்டை இந்த டம்ளர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கும் இதே போல் தாங்க. ஆனால் இந்த டம்ளரை நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு முறை மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணணும். நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஒரு குழி மாதிரி ஏற்படுத்திக்கோங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற பாலித்தீன் கவரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது போல் நம்ம குழி மாதிரி ஏற்படுத்திட்டு இந்த பாலித்தீன் கவரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டம்ளரோட அடிப்பகுதியில் நம்ம கைகளில் இருக்க அந்த எண்ணெயை தொட்டு தடவி விட்டுக்கோங்க. அந்த டம்ளருக்கு பின் சைடில் நம்ம ரெடி பண்ண மாவை இது போல் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ண இது நல்லா அழகாக சொப்பு மாதிரி கிடைக்குங்க. நிறைய பேருக்கு இந்த சொப்பு போல் செய்கிற கொழுக்கட்டை வரவே வராது. இதுக்கு தான் நிறைய பேர் அச்சு யூஸ் பண்ணுவோம். இனி அதுக்கு அச்சு தேவையே இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் போதும். அவ்வளோதாங்க. இப்போ இதோட நடுப்பகுதி பாருங்கள், நல்லா குழியாட்டம் இருக்கும். இதுக்குள்ளே இது போல் நம்மளோட பூரணத்தை ஃபில் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி பூர்ணம் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெளிப்புறத்தில் இருக்க அந்த மேல் மாவை நல்லா ரொட்டேட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் நடுவில் போகிற மாதிரி நல்லா ஈவனாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாவை நல்லா உங்கள் கைகளால் மேலும் கீழுமா லேசாக அழுத்தம் கொடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கும் நம்ம சூப்பரான ஒரு டிசைன் கொடுக்கலாங்க. இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஸ்பூன் போதும். ஸ்பூனோட பின் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி மாவை உள்பக்கமாக அழுத்தி இது போல் நல்லா குட்டி குட்டியாக கோடுகள் போட்டுக்கோங்க. மாவை கீரல் போடக்கூடாது, லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க. நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள். நம்ம அச்சில் போட்டு எடுத்த மாதிரியே இந்த 2 கொழுக்கட்டையும் இருக்கும். இப்போ ரெடி பண்ண இந்த கொழுக்கட்டை உருண்டைகளை இது போல் இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க. ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உங்கள் வேலை ஈஸியாகும். இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.